ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. டேஸ்டியாக சூப்பராக எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த சைஸ் தக்காளினா ஒரு 2, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இதில் ஒரு 15 பாதாம், ஒரு 5 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பட்டை, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த பாதாமும் முந்திரியும் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி அதை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இதையெல்லாம் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போனதும் நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். கறியை நல்லா மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும். 1 கிலோ கறி சேர்த்துருக்குது. இது கொஞ்சம் நேரம் அந்த நல்லெண்ணெயிலையும் அந்த இஞ்சி பூண்டு விழுதோடையும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கறியை நல்லா வதக்கியாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், லைட்டாக கறியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye guys.